ஹலோ ஸ்க்ரால் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போவாச்சும் பூக்களுக்கு வண்ணமயமான நிறங்களும் கவர்ந்து இருக்கிற வாசனையும் எப்படி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். பூக்களோட வண்ணமயமான தோற்றமும் நறுமணமும் அந்த செடியோட மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய காரணின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் பூக்களோட கலர்ஸ் எங்கேருந்து வருது? கெரட்டினாய்ட்ஸ் அண்ட் ஆந்தோசியனின்ஸ், இந்த ரெண்டும் தான் பூக்களுக்கு நிறங்களை கொடுக்குது. இந்த ரெண்டு வேதிப்பொருளும் லைட்ஸில் உள்ள வேவ்லென்ஸை உறிஞ்சி நம்ம கண்களுக்கு மற்ற லைட் வேவ்லென்ஸ் மூலமாக பூக்களோட நிறங்களாக திரும்ப பிரதிபலிக்குது. கெரட்டினைட்ஸ் மஞ்சள், ஆரஞ்சு, குறிப்பிட்ட சில சிவப்பு நிறங்களை உற்பத்தி பண்ணுது. ஆந்தோசியன்ஸ் சிவப்பு, பர்பிள் மற்றும் ஊதா நிறங்களை உற்பத்தி பண்ணுது. பூக்களோட பெட்டல்ஸில் உருவாகிற வாலடைல் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ், தட் மீன்ஸ் ஆவியாகிற கரிம சேர்மங்களால் தான் பூக்களுக்கு நறுமணங்கள் உருவாகுது. இந்த காம்பவுண்ட்ஸ் மாறுபடுறது மூலமாக தான் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் ஒவ்வொரு நறுமணம் உருவாகுது. மகரந்த சேர்க்கையாளரை ஈர்க்கிறதுக்கும் தாவர உண்ணியை விரட்டுறதுக்கும் ஒரு ஃப்ளவர் பலவிதமான நறுமணத்தை வெளியிடுது. அதுபோலவே மற்ற பிளான்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுலையும் இந்த நறுமணம் முக்கிய பங்கு வகிக்கிறதா ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மண்ணோட pH லெவல், வெப்பநிலை அண்ட் லைட் வேவ்லென்ஸ் போன்ற காரணிகள் நிறமிகளோட வெளிப்பாட்டை பாதிக்கும். அதனால ஃப்ளவர்ஸோட கலர்ஸும் பாதிப்படையும். அதுபோல் வறட்சி மற்றும் நோய் போன்ற அழுத்த காரணிகளும் பூக்களோட நிறத்தையும் மணத்தையும் பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பபாய், see you on the next video.